இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. HRD கார்ப் விவகாரம், சுயேட்சை தணிக்கையாளர் நியமனம், சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும். கெசுமா தகவல். HRD கார்ப் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் மீது சுயேட்சை தணிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள கெசுமா எனப்படும் மனிதவள அமைச்சு 3ஆம் தரப்பு தொழில்முறை தணிக்கையாளரை நியமிக்கும். தேசிய தணிக்கைத்துறை மற்றும் தேசிய கணக்காய்வுத்துறை அறிக்கைகளை தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய மனிதவள அமைச்சர் ஸ்டீவன்சன் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். HRD கார்ப் கழகத்தின் செயல்முறைகள், நடைமுறைகள், ஆவணங்கள் உட்பட சட்டம் மற்றும் வழிகாட்டிக்கு அது இணங்கி செயல்பட்டுள்ளதா என்பதை அந்த சுயேட்சை தணிக்கை உறுதி செய்யும். அந்த தணிக்கையாளர் ஜூலை 31ஆம் தேதிக்குள் நியமிக்கப்படுவார். ஊழல் தடுப்பு ஆணையம் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினரின் விசாரணைக்கு ஏற்ப சுயேட்சை தணிக்கையாளரும் தனது விசாரணையை மேற்கொள்வார். இவ்வேளையில் கெசுமா தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைருல் ஜாமி தாவூத் தலைமையில் சிறப்பு பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதையும் ஸ்டீவன்சன் உறுதிப்படுத்தினர். HRD கார்ப் தொடர்பான அறிக்கைகளை அந்த பணிக்குழு ஆராயும் என்பதோடு முன்வைக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்படுவதையும் அது உறுதி செய்யும். சையட் சாடிக் தவறு செய்துள்ளார். ட்ரைலதான் போட்டியில் அவருக்கு வழங்கப்பட்ட 3வது இடம் முடிக்கவில்லை என மாற்றப்பட்டது. கடந்த வாரம் இறுதியில் 2024 டெசாரோ ட்ரைலதான் போட்டியில் நிகழ்ந்த தவறு தமக்கு 3வது இடம் வழங்க வழிவகுத்தது என்பதை சையட் சாடிக் சையட் அப்துல் ரஹ்மான் ஒப்புக்கொண்டுள்ளார். அதனால் தற்போது அந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினரின் நிலை போட்டியை முடிக்கவில்லை என மாற்றப்பட்டுள்ளது. அப்போட்டியின் தொழில்நுட்ப குழுவிடம் இருந்து பெறப்பட்ட தரவுகளை தமது விவேக கைகடிகார தரவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் தவறு நிகழ்ந்திருப்பது தமக்கு தெரிய வந்ததாக சையட் சாடிக் தெரிவித்தார். அதனால் அந்த தவறுக்கு முழு பொறுப்பேற்று ட்ரைலதான் ஏற்பாட்டாளரிடமும் பங்கேற்பாளரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் சையட் சாடிக் கூறியுள்ளார். முன்னதாக டெசாரோ ட்ரைலதான் போட்டியின் 3 சைக்கிளோட்ட சுழற்சிகளை சையட் சாடிக் முடிக்கவில்லை எனவும் 2ஐ மட்டுமே அவர் நிறைவு செய்தார் எனவும் அடையாளம் தெரியாத சமூக ஊடக கணக்கு வாயிலாக குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் ட்ரைலதான் போட்டியின் போது தாம் ஏமாற்றியதாக கூறப்பட்ட அந்த குற்றச்சாட்டை சையட் சாடிக் மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3.61 மில்லியன் EPF சந்தாதாரர்கள் 11.52 பில்லியன் ரிங்கிட்டை பிளெக்சிபிள் கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். நிதி அமைச்சு தகவல். EPF ஊழியர் சேம நிதி வாரியத்தின் 55 வயதிற்கு உட்பட்ட 13.01 மில்லியன் மொத்த சந்தாதாரர்களில் 3.61 மில்லியன் அல்லது 27.8 விழுக்காட்டினர் பிளெக்சிபிள் அல்லது தளர்வு கணக்கில் ஆரம்ப தொகையை சேர்த்துள்ளனர். அதன் வாயிலாக ஜூன் 24ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 11.52 பில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட சந்தாதாரர்களின் தளர்வு கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதே சமயம் 5.12 பில்லியன் தொகை ஓய்வூதிய கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதை நிதி அமைச்சு உறுதிப்படுத்தியது. ஊழியர் சேம நிதி வாரியத்தின் 55 வயதிற்கு உட்பட்ட 13.01 மில்லியன் மொத்த சந்தாதாரர்களில் 3.16 மில்லியன் அல்லது 24.3 விழுக்காட்டினர் இதுவரை 7.81 பில்லியன் தொகையை தளவு கணக்கிலிருந்து மீட்டுள்ளதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதிலில் நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மாறிவரும் வேலைவாய்ப்புகள், முதுமை சந்தாதாரர்களின் வாழ்க்கை சுழற்சிக்கு ஏற்ப மாறிவரும் தேவைகளை சமாளிக்க உதவும் வகையில் ஊழியர் சேம நிதி வாரியம் அந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய சேவை பயிற்சி திட்டம் புதிய பாணி மற்றும் புதிய கோட்பாட்டுடன் 2025 ஜூன் அறிமுகம். தேசிய சேவை பயிற்சி திட்டம் புதிய பாணியில் மற்றும் புதிய கோட்பாட்டுடன் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்னதாக அறிமுகப்படுத்தப்படும். இந்த பயிற்சிக்கான பாடத்திட்டங்களை தயார்படுத்தும் நடவடிக்கை தற்போது இறுதி வடிவம் காணப்பட்டுள்ளதோடு கட்டம் கட்டமாக அது தயார்படுத்தும் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ காலிட் நோட்டன் தெரிவித்தார். தேசிய பயிற்சி திட்டத்திற்காக முன்னதாக பள்ளி நிலையில் பயிற்சியில் பங்கேற்பவர்களை தேர்வு செய்வதற்காக 17 வயதை அடைந்தவர்கள் இத்திட்டத்திற்கு அழைக்கப்படுவார்கள். பள்ளி புறப்பாடு நடவடிக்கையின் போது 4ஆம் படிப்பு மாணவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் உட்படுத்தப்படுவார்கள் என காலிட் நோட்டன் கூறினார். அடிப்படை பயிற்சி திட்டத்திற்கு பின் 17 வயதுடையவர்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையோர் தேசிய சேவை திட்டத்தின் அடிப்படை பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். நாடு முழுவதிலும் 13 தொண்டுடைய இராணுவ முகாம்களிலும் 20 பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் பயிற்சி நடைபெறும்.
குடிமை விவகாரங்கள் மற்றும் 30 விழுக்காடும் இதர 70 விழுக்காடு இராணுவ பணியாளான பயிற்சிகளும் தேசிய பயிற்சி சேவை கொண்டிருக்கும் என இன்று நாடாளுமன்றத்தில் டெல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் சஹாரா ஜெசிக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது காலிட் நோர்டின் தெரிவித்தார். ஆசிரியர் பணியிட மாற்றம் 2017 முதல் 35 விழுக்காட்டு விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சர் தகவல். 2017ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரையில் கடந்த 8 ஆண்டு கால இடைவெளியில் 45,336 அல்லது 35 விழுக்காட்டு ஆசிரியர் பணியிட மாற்ற விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக திருமணம் ஆகி தனித்தனியாக வசிக்கும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் ஆசிரியர் பணி இடமாற்றத்திற்கான அனுமதி அதிகரித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 41 விழுக்காட்டு ஆசிரியர்களும் 2023ஆம் ஆண்டு 58 விழுக்காட்டினரும் இவ்வாண்டு ஜூன் வரையில் 34 விழுக்காட்டினரும் பணியிட மாற்றத்திற்கான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதை நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் ஃபட்ரினா சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயம் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான தேவை, பாட ரீதியிலான தேவை, சிறப்பு திறன் அடிப்படையிலும் ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். ஆசிரியர் பணியிட மாற்றம் தொடர்பான முறையில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கை வாயிலாக ஆசிரியர் பணி இடமாற்ற விவகாரத்தை மேலும் சீராக கையாள முடியும் என கல்வி அமைச்சு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. போலீஸ் நிலையங்களில் இரவு 10 மணியோடு வேடி கதவுகளை மூடும் உத்தரவு சேவை அளிப்பை பாதிக்காது. ஐஜிபி உத்தரவாதம். நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இரவு 10 மணிக்கு பிறகு வேலிக்கதவு மூடப்படும் என்ற உத்தரவு அமலுக்கு வந்ததும் மக்களுக்கான சேவை அளிப்பை அது ஒருபோதும் பாதிக்காது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி ரசருடின் ஹுசேன் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். வேலிக்கதவு மூடப்படுவதால் போலீஸ் நிலையமே மூடப்படும் என்று அர்த்தமாகாது. வழக்கம் போல் அது செயல்படும். இரவு 10 மணிக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையில் சற்று தொலைவில் வாகனங்களை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் போலீஸ் நிலையங்களில் புகார் அளிக்கலாம். அந்த உத்தரவு தொடர்பான SOP நடைமுறைகள் தயாரானதும் அது கட்டம் கட்டமாக அமலுக்கு வரும். தற்போதைக்கு அத்தரவு இரவு நேரங்களில் வெறும் 2 போலீஸ்காரர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டுள்ள போலீஸ் நிலையங்களில் அமல்படுத்தப்படுவதாக ஐஜிபி சொன்னார். போலீஸ் நிலையங்கள் மக்கள் புகார் அளிக்கும் இடமாக விளங்கும் அதே சமயம் போலீசுக்கும் அவ்வப்போது அச்சுறுத்தல் உள்ளது. அவ்விரண்டையும் சமமான அளவில் கையாள வேண்டி இருப்பதாக தான்சி ரசருடின் கூறினார். மாய்கா முன்னாள் உதவி தலைவர் மோகன் MIPP தலைவருடன் சந்திப்பு. ஆருடங்கள் தலை தூக்கியுள்ளன. கட்சி தேர்தலில் தோல்வி கண்டதால் வெளியேற்றப்பட்ட மாய்கா உதவி தலைவர் டி மோகன் MIPP மலேசிய மக்கள் கட்சி தலைவரும் தனது முன்னாள் சகாவுமான புனிதனை சந்தித்துள்ளது ஆருடங்களை கிளப்பியுள்ளது. மாய்கா உதவி தலைவர் பதவிக்கான போட்டியில் மோகன் தோல்வியை தழுவிய நிலையில் சில நாட்களுக்கு பின் பெரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சியின் தலைவராக இருக்கும் புனிதனை அவர் சந்தித்துள்ளார். எனினும் அந்த சந்திப்பின் போது மலேசிய மக்கள் கட்சியில் அல்லது பெரிகத்தானில் மோகன் இணைவது குறித்து விவாதிக்கப்படவில்லை என புனிதன் தற்காத்து பேசியுள்ளார். நடப்பு அரசியல் நிலவரம், இந்திய சமூகம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மட்டுமே அந்த சந்திப்பின் போது முக்கியமான விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் ஸ்லாங்கூர் மாய்கா இளைஞர் பிரிவு தலைவருமான புனிதன் குறிப்பிட்டுள்ளார். தாம் மாய்காவில் இருந்தபோது தம்மை பிரதான அரசியலுக்கு கொண்டு வந்தவர் மோகன் எனும் அடிப்படையில் நட்பு ரீதியில் சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு பெரும்பான்மை வாக்குகளுடன் மாய்கா உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோகன் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சி தேர்தலில் அந்த பதவியை தற்காத்துக் கொள்ள தவறினார். GSTக்கு பதிலாக மீண்டும் SST அமல்படுத்தப்பட்டதால் வரி வருவாய் வசூல் குறைந்துள்ளது. நிதி அமைச்சு தகவல். GST பொருள் சேவை வரிக்கு பதிலாக SST விற்பனை வரி மீண்டும் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து பயனீட்டு அடிப்படையிலான வரி வசூல் குறைந்துள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட GST வாயிலாக அவ்வாண்டு 37.7 பில்லியன் வரி வசூல் செய்யப்பட்டது. 2016ஆம் ஆண்டு அந்த தொகை 55.7 பில்லியனாகவும் 2017ஆம் ஆண்டு 60.5 பில்லியனாகவும் 2018ஆம் ஆண்டு மே வரையில் 30.9 பில்லியனாகவும் பதிவு செய்யப்பட்டது. எனினும் 2018ஆம் ஆண்டு GST அகற்றப்பட்டு செப்டம்பரில் மீண்டும் SST அறிமுகம் கண்டதால் வரி வசூல் 5.4 பில்லியனாக பதிவானது.
அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் வரி வசூல் பன்மடங்காக சரிவு கண்டதாக நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள எழுத்துப்பூர்வ பதில் வாயிலாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2015ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகம் கண்டதில் இருந்து 2018ஆம் ஆண்டு மே மாதம் அது அகற்றப்படும் வரை மொத்தம் 184.8 பில்லியன் வரி வசூல் பதிவு செய்யப்பட்டது. மாறாக 2018 செப்டம்பர் முதல் கடந்த ஆண்டு இறுதி வரையில் எஸ்எஸ்டி வாயிலாக 150.4 பில்லியன் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதை நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எலி பாசனம் கலந்த தின்பண்டத்தை உண்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி மரணம். கெடாக்குடைமில் உள்ள கம்பங் பாடாங் உப்பியில் எலி பாசனம் கலந்த பொரியை உண்ட 2 சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது மூத்த மகனான 3 வயது முகமது அகில் சியுகி இன்று காலை 8:30 மணிக்கு மரணம் அடைந்ததை அவரின் தந்தை உறுதிப்படுத்தினார். சிகிச்சையின் போதே மகனின் உயிர் பிரிந்த நிலையில் சவ பரிசோதனை முடிந்து கூலிமுக்கு உடல் கொண்டு செல்லப்படும் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் 2 பிள்ளைகளும் வாந்தி எடுத்து வாயில் நுரைத்தள்ளியதை அடுத்து அவர்களை தாயார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர்கள் நச்சுணவு பாதிப்புக்கு ஆளானது தெரிய வந்தது. குரங்குகளை பிடிப்பதற்காக வீட்டு தோட்டத்தில் இரும்பு வேலி கம்பியில் வைக்கப்பட்டிருந்த பொரியை அவர்கள் உண்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இளைய சகோதரனான 2வது வயது பையனும் இன்னமும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் உள்ளான். ஜொஹூரில் டிஜிட்டல் நாணய முதலீட்டு திட்ட மோசடியில் 1.5 லட்சம் ரிங்கிட்டை பறிகொடுத்த முன்னாள் ஆசிரியை. ஜொஹூர் பத்துபஹாட்டில் இல்லாத ஒரு டிஜிட்டல் நாணய முதலீட்டு திட்டத்தை நம்பி 1,50,000 ரிங்கிட்டை பறிகொடுத்து ஏமாந்து போயுள்ளார் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர். பன்மடங்கு லாபம் பார்க்கலாம் என கூறி டெலிகிராமில் வந்த விளம்பரத்தால் கவர்ந்திழுக்கப்பட்ட 56 வயது அம்மாது அப்போது அறிமுகமான நபருடன் வாட்ஸ்அப்பில் பேச்சை தொடர்ந்தார். வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்ட லிங்கை தட்டினால் அதில் சுய விவரங்களையும் பதிவேற்றியுள்ளார். பின்னர் மார்ச் 29 முதல் ஜூலை 6 வரைக்குமான காலகட்டத்தில் 34 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் கட்டம் கட்டமாக 1,56,850 ரிங்கெட் வரையில் அவர் போட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தனது முதலீட்டு கணக்கில் வட்டி பணம் போடப்பட்டிருப்பதை கண்டு மகிழ்ச்சியோடு அதனை வெளியாக்கவும் முயன்றார். ஆனால் வாட்ஸ்அப்பில் அறிமுகமான ஏஜென்ட் ஏதோ சொல்லி மழுப்பி இருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அம்மாது யாங்பெங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அது விசாரிக்கப்படுகிறது. KLIA 1 விமான நிலையத்தின் 6வது நுழைவாயிலில் மழைநீர் கசிவால் தற்காலிகமாக மூடப்பட்டது. KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் உள்ள 6வது நுழைவாயில் பகுதியில் உள்ள இடத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான மழை காரணமாக இன்று காலை மழைநீர் கசிவு ஏற்பட்டதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரிகேட் தெரிவித்துள்ளது. அதனை சரி செய்வதற்காக அந்த பகுதி இன்று நண்பகல் வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக விமான நிலைய கட்டுப்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் விமான செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் இந்த ஓய்வறை பகுதிக்கு அருகே இருந்து புறப்படும் அடுத்தடுத்த விமானங்கள் மாற்று வாயிலுக்கு மாற்றப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் இந்த மாற்றம் குறித்து உடனடியாக தெரிவிக்கப்பட்டதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:11 மணி அளவில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த இடத்தில் உடனடியாக பராமரிப்பு பணி நடைபெறுவதற்கு அமலாக்க குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பராமரிப்பு குழு கசிவை சரி செய்வதற்கும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க முழுமையாக பழுது பார்க்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வசதிகளை நீடித்த தன்மை மதிப்பீடு செய்து தீவிர வானிலை நிலைமையை சமாளிக்க திறம்பட வேலை செய்வோம் என மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டேங்கர் லாரியை மோதி பேருந்து விபத்து, 18 பேர் பலி. இந்தியாவின் வட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இன்று அதிகாலை பால் டேங்கர் லோரியை மோதி பேருந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 18 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காயமடைந்தனர். பேருந்து டேங்கரை பின்னால் இருந்து மோதியதாக கூறப்படுகிறது. பீகாரிலிருந்து தலைநகர் புதுடெல்லியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்து விபத்தில் சிக்கியது.